இப்ப வந்து தமிழ்நாட்டுல கூட்டணி ஒண்ணு பேச ஆரம்பிச்சாலே டெல்லி உள்ள வந்துருதுன்னு செங்கோட்டையன் சொல்றாரு சார். பலமுறை டெல்லிக்கு வந்தவர் அவரு. நாங்க கூட்டணி பேசிக்கிட்டு இருக்கோம், டெல்லியில இருந்து வந்து ஸ்பாயில் பண்ணிடுறாங்க அப்படின்லாம் அவர் பேசுறாரு விஜய். அண்ணன் செங்கோட்டையனை எனக்கு 30 வருஷத்துக்கு மேலாக தெரியும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அவர் அமைச்சராக இருந்தபோதும் தெரியும், அமைச்சருக்கு பின்னால் நடந்த விஷயங்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதுபோல கன்னியாகுமரியில் ஒரு மாத காலம் நான் அவர்கள் ஒன்றாக தங்கியிருந்தோம். 1998ஆம் ஆண்டு திருநெல்வேலியில் நடைபெற்ற வெள்ளி விழா மாநாட்டில் நாங்கள் இருவரும் முக்கிய பங்கு எடுத்துக்கொண்டோம். முழுவதுமாக நான் உணர்ந்தவன். அவரை நினைத்து உண்மையிலே நான் மிகவும் ரொம்ப வருத்தப்படுகிறேன். எப்படி இருந்தவர் இப்படி ஆயிட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் என்னுடைய வருத்தத்தை மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், டெல்லி எந்த விஷயத்திலும் இங்கே தலையிடுறதில்ல. இங்கே தமிழ்நாட்டினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவராக அண்ணன் இபிஎஸ் அவர்கள் தான் இருக்கிறார். அவர்கள் வந்தது பேசி முடிச்சுட்டு அங்கே டெல்லிக்கு போயிட்டு வந்தோம். அதன் பிறகு இங்கே வச்சு தான் மதிப்புக்குரிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் மதிப்பு அண்ணன் டிடிவி அவர்கள் இங்கே வச்சு தான் டெல்லியில் போய் பேசி முடிச்சாங்க. இங்கே வச்சு தான் பேட்டி கொடுக்காங்க, ஒன்றா இணைஞ்சு பேட்டி கொடுக்குறாங்க. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய பொதுக்கூட்டத்துக்கு பின்னால் அதற்கு பிறகு ஒன்றாக இணைந்து அங்கே வச்சு தான் பேட்டி கொடுக்குறாங்க. ஆக அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் எந்த விதத்தில் அவர் சொல்வது சரி என்பது எனக்கு தெரியவில்லை. சார் இப்போ ஓபிஎஸ் பேசுறீங்களா இல்லையா சார்? அவரை கூப்பிடுறீங்களா இல்லையா? ஏன்னா அவர் மட்டும்தான் இப்ப தனியா இருக்கிறாரு. கூட்டணிக்கு யாரும் இன்னும் அழைக்கலன்னு இப்ப ஏர்போர்ட்ல அதாவது என்னன்னா, அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை பற்றி நான் எந்த கருத்தும் ஏன் சொல்ல முடியாது. அவர்கள் ஒரு கட்சியில் இருந்தாங்க, அந்த கட்சியிலிருந்து வெளியே வந்துட்டாங்க. அந்த கட்சியினுடைய உள்கட்சி பிரச்சனை, அதை பற்றி நம்ம பேசுவது என்பது சரியாக இருக்கு. சின்னத்துல இல்ல அவர்கள் கூட்டணி இருந்தது உண்மை. மதிப்புக்குரிய அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களும் கூட்டணி இருந்தாங்க, அப்புறம் கூட்டணி வெளியே போயிட்டாங்க. அரசியல் கட்சிகளில் கூட்டணி சேர்வதும் சேராது இருப்பதும் ஒரு நடைமுறை உங்களை எல்லாருக்குமே தெரியும். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா அண்ணன் ஓபிஎஸ் இருந்த உண்மை தான். இப்போ வர்றது வராது அது இனிமே காலம்தான் பதில் சொல்லும். சார் இப்ப கூட்டணி ஆட்சி சாத்தியம்னு டிடிவி நேற்று சொல்றாரு. நான் என்னோட சார்பில் போட்டிடுறவங்க அமைச்சராகிறது என்னோட ஆசை, ஆனா நான் நிபந்தனை எதுவும் விதிக்கல. அது சாத்தியமா சார் இந்த அதிமுக பாஜக கூட்டணி? அது அவருடைய ஆசைன்னு தானே சொல்லியிருக்கேன். ஆசை, ஆனா நான் போட்டியிட இல்லைன்னா அப்போ அதை பத்தி நான் எந்த விதமான கருத்து நான் சொல்ல முடியும். வேற நம்பினாரு, அதாவது மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நான் போக மாட்டேன்னு செங்கோட்டையை நம்பினாரு. இன்னும் திமுகவுக்கு போன வைத்திருக்கும்போது உள்ளிட்டவங்க எல்லாம் நம்புனாங்க, ஆனா அது நடக்கல அப்படின்னு சொல்றாரு. இப்போ நம்பிக்கை எங்க மாறுச்சு? அவங்க எல்லாம் நம்பினாங்க இல்ல, அதை பத்தி நான் ஏன்னா அவருடைய தனிப்பட்ட நம்பிக்கையை நான் கருத்து சொல்றதோ அதை முரண்பாடாக சொல்லவோ அது சரியாக இருக்காது. அது ஒவ்வொருத்தருடைய நம்பிக்கை. அதை பொறுத்து இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க எல்லாரும் பத்திரிகையில் திருப்பி திருப்பி கேட்டுட்டே இருந்தீங்க, உங்க கட்சியிலிருந்து ஒருத்தரா வெளியே போயிட்டு இருக்காங்களேன்னு கேட்டுட்டே இருந்தீங்க. ஆனா இப்போ ஒவ்வொருத்தரா வந்துகிட்டே இருக்கிறாங்க. நான் ஏற்கனவே தை மாசத்துக்கு பிறகு உங்களுக்கு நல்ல செய்தி வரும் அப்படின்னு சொல்லி, அதனால நீங்க எல்லாரும் வந்துகிட்டே இருக்காங்க, இனிமேலும் வருவாங்க. வரும்போது நான் உங்களுக்கு தெளிவான பதிலை இன்னும் சொல்றேன்.